Hi friends, welcome to Crown Tasty Samayal. இப்போ நம்ம செய்ய போகிறது ரொம்ப ஈஸியான ரெசிபிங்க. வெளியில் போயிட்டு வரீங்க, சட்டுன்னு சுட சுடன்னு வீட்டு சாப்பாடு வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த ரெசிபியை செஞ்சு சாப்பிடலாம். சாப்பாட்டுக்கும் போட்டு சாப்பிடலாம். சாப்பாடு மட்டும் இல்லாமல் இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, பொங்கல், உப்புமா இப்படி எல்லாத்துக்குமே இது ஒரு சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். இந்த ரெசிபியை சாப்பாட்டில் போட்டு சாப்பிடும்போது நீங்கள் ஊறுகாய், வத்தல், மோர் மிளகா இப்படி தொட்டுக்கிட்டு சாப்பிடலாம். ரொம்ப ஈஸியான இந்த பருப்பு ரெசிபியை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஒரு ப்ரெஷர் பேன் எடுத்துக்கலாம். அந்த ப்ரெஷர் பேனில் 1 லிட்டர் அளவு தண்ணி சேர்த்துட்டு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணிடலாம். அதில் 200 கிராம் அளவுள்ள துவரம் பருப்பு அரை மணி நேரம் ஊற வச்சு நல்லா 3 முறை வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து சேர்த்தாச்சு. தண்ணியெல்லாம் ஈர்த்துட்டு சேர்த்துருங்க. 10லேருந்து 12 பூண்டு பற்கள் இது போல் உரிச்சு எடுத்து சேர்த்துக்கோங்க. பெரிய பூண்டு பற்களாக இருந்தால் குறைவாக சேர்த்துக்கலாம். 4 மீடியம் சைஸில் இருக்கிற இலசான பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணி எடுத்து சேர்த்தாச்சு. 2 கைப்பிடி அளவுள்ள சின்ன வெங்காயம் இது போல் 2 கட் பண்ணி எடுத்து அதையும் இதிலேயே சேர்த்துடலாம். நல்ல பழுத்த பெரிய சைஸில் இருக்கிற தக்காளி இது போல் கட் பண்ணி எடுத்து சேர்த்துடலாம். காரத்துக்கு பச்சை மிளகாய் மட்டும்தான், அதனால் காரம் பார்த்து சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுள்ள மஞ்சள் தூள் சேர்க்கிறேன். இதில் 1/4 டீஸ்பூன் அளவுள்ள பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். வீட்டில் அரைச்ச மஞ்சத்தூள் அப்படிங்கிறதுனால நம்ம கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்துக்கலாம். நீங்கள் கடையில் வாங்குகிற மஞ்சத்தூளாக இருந்தால் கலர் நல்லா எடுத்து கொடுக்கும், அந்த ஸ்மெல்லும் அதிகமாக தெரியும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் குறைவாக சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடலாம். இது நல்லா பொங்கி நல்லா கொதிச்சு வரணும். அதுக்கு பிறகு தான் ப்ரெஷர் பேனோட மூடி போட்டு மூடணும். நல்லா முத்துன பச்சை மிளகாவாக இருந்ததுன்னா விதைகள்லாம் எடுத்துகிட்டு சேருங்க. பச்சை மிளகாயோட விதைகள் நம்ம உடம்புக்கு நல்லதில்லை. ப்ரெஷர் பேனில் கேஸ்கட்டை சேர்த்துட்டு அந்த மூடியை இதில் சேர்த்துடலாம். இந்த நாப் வழியாக ஏர் ரிலீஸ் ஆகும். அது ரிலீஸ் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு வெயிட் போட்டுருங்க. இந்த பருப்பு நல்லா குழைவாக வேகணும். நான் இன்றைக்கி 5 விசில் கொடுத்து ப்ரெஷர் எல்லாம் போன பிறகு ஆஃப் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்கள் குக்கர் கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி விசில் கூடுதலாகவோ இல்லை குறைவாகவோ விட்டுக்கோங்க. இப்போ பருப்பு பார்த்தா நல்லா அப்படியே மலர்ந்து வெந்து வந்திருக்கு. பார்க்கும்பொழுதே தெரியுது பாருங்கள். இதை நம்ம கல்சட்டிலையோ மிக்சிலையோ சேர்த்து நம்ம அரைக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. அப்படி அரைச்சா டேஸ்ட் நல்லா இருக்காது. இது போல் கரண்டி வச்சு கலந்து பாருங்கள். மசிஞ்சிருச்சுன்னா ஓகே. அப்படி இல்லைனா இது போல் ஒரு ஹேண்ட் விஸ்க் இருந்ததுன்னா அதில் கலந்து விட்டிங்கன்னா நல்லா சூப்பராக பருப்பு நமக்கு மசிஞ்சு வந்துடும். பருப்பு ரொம்ப குழைவாகவும் மசியக்கூடாது, முழுசாகவும் இருக்கக்கூடாது. 1-2 திரியாக இருக்கணும். இந்த சமயத்தில் இந்த பருப்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க. நான் ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தேன். நீங்கள் எந்தளவு பருப்பு எடுக்கிறீங்கன்றதுக்கு ஏற்ற மாதிரி உப்போட அளவு கூடுதலாகவோ இல்லை குறைவாகவோ சேர்த்துக்கோங்க. திரும்பவும் நம்ம ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணிட்டோம். இது நல்லா கொதிச்சு வந்துட்டுருக்கு. இந்த சமயத்தில் நல்லா ஒரு 3-4 கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலைகள் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கோங்க. இதை விட கூடுதலாக கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அதாவது 200 கிராம் பருப்புக்கு 5 கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலைகள் வரைக்கும் நீங்கள் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து அதை இதில் சேர்த்துட்டு கலந்து விடுங்க. கொத்தமல்லி இலைகள் சேர்த்துட்டு கரெக்டாக 1லேருந்து 1.5 நிமிஷம் வரைக்கும் அது அந்த சூட்டில் இருந்துச்சுன்னா போதும். நல்லா கலந்து விட்டுட்டு அது லைட்டாக அப்படியே கொதிச்சு வரும். ஏற்கனவே கொதிச்சு இருக்குது. அந்த சூட்லேயே கொத்தமல்லியோட வாசனைகள் எல்லாமே அதில் இறங்கிடும். அந்த சமயத்தில் இந்த பருப்புக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். தாளிக்கிற கரண்டி ஸ்டவ்வில் வச்சுட்டு அதில் தாளிக்கிறதுக்கு கடலெண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் இல்லை நெய் இது 4த்தில் எது வேணாலுமே நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கடலெண்ணெயில் தான் தாளிக்கிறேன். ஏன்னா நல்லா சூடேறின பிறகு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சீரகம் இதில் சேர்த்துட்டு கடுகு சீரகம் நல்லா பொரியட்டும். கடுகு சீரகம் பொரிஞ்ச பிறகு அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இது கருப்பு உளுந்து உடைச்சது அது சேர்த்துருக்கேன். நீங்கள் முழு உளுந்து கூட சேர்த்துக்கலாம், வெள்ளை உளுந்து சேர்த்துக்கலாம். உங்கள் விருப்பப்படி உளுத்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கூடுதலாக சேர்த்தா நம்ம பிசைஞ்சு சாப்பிடும்பொழுது நல்லா முறுமுறுப்பாக இந்த பருப்பு வாயில் கடிப்படும் பொழுது நல்லா டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போ இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. நல்லா தீயை குறைச்சி வச்சுட்டு தான் நீங்கள் தாளிப்பு ரெடி பண்ணணும். இதில் ஒரு 5-6 பல்லு பூண்டை இடித்து சேர்த்துக்கோங்க. இதில் பூண்டு அவசியம் சேர்க்கணும். லாஸ்ட்டு தாளிப்பில் இந்த பூண்டு நம்ம சேர்த்து தாளிக்கும் பொழுது தான் அந்த ஃப்ளேவரை நமக்கு நல்லா எடுத்து கொடுக்கும். பூண்டும் நல்லா அப்படியே நமக்கு பொன்னிறமாக மாற தொடங்கிடுச்சு. இந்த சமயத்தில் 2 இனுக்கு கருவேப்பிலை இலைகளை உருவி அதை இதில் சேர்த்துடலாம். கருவேப்பிலை இலைகளையும் சேர்த்துட்டு குறைவான தீயில் கலந்து விட்டுட்டு காஞ்ச மிளகாய் நீங்கள் விருப்பப்பட்டால் 2-3 காஞ்ச மிளகாய் இதில் கிள்ளி தாளிச்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஏற்கனவே நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம், அந்த காரமே போதும்னு நினச்சாலும் போதும்.
இதில் காஞ்ச மிளகாய் சேர்த்த உடனே ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க, இல்லைனா மிளகாய் அப்படியே கருகி போயிடும். சிலர் கடுகு தாளிக்கிறதுக்கு முன்னாடியே காஞ்ச மிளகாலாம் போடுவாங்க. அப்படி போட்டால் மிளகாய் சீக்கிரம் கருகிடும், அந்த வாசனையும் நமக்கு நல்லா தூக்கி கொடுக்காது. இப்போ நல்ல கம்ம வாசனையில் ஒரு தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த தாளிப்பு எடுத்து நம்ம பருப்பில் சேர்த்துடலாம். ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ண உடனேயே பருப்பை வேறொரு பாத்திரத்துக்கு நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். இதுதான் எந்த அளவு கன்சிஸ்டன்சி இருக்குன்றதை பார்த்துக்கோங்க. நான் சாதத்துக்கு போட்டு சாப்பிட்றதுக்காக இந்த அளவில் செஞ்சுருக்கேன். நீங்கள் எதாவது பூரி சப்பாத்தி டிஃபனுக்குலாம் தொட்டுக்கணும் அப்படின்னா இதை விட கெட்டியாக கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போ தாளிப்பு எடுத்து இதில் சேர்த்துடலாம். நல்லா சூப்பரான சுவையான கொத்தமல்லி பருப்பு ரெசிபி ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த ரெசிபியை இதே அளவுகளோட நீங்களும் உங்கள் வீட்டில் சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள், எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது போல் விதவிதமான சுவையான ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். சுவையாக சமைச்சு சாப்பிட்டு ஹாப்பியாக இருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.